நீ எந்த பஸ்ஸில் போகணும்? என்கிட்ட கேட்போம். அவர்கிட்ட கேட்டிருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து தமிழ் நியூ இயரு. நாங்கள் எங்கேயாச்சும் வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எங்கே போயிட்டுருக்கோன்னா திருவான்மியூர் பீச் வந்து போயிட்டுருக்கோம். திருவான்மியூர் பஸ் ஸ்டாண்டே இறங்கி அங்கே வந்து கொஞ்சம் நேரம் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி பார்த்தோம். இதுக்கு மேலே வெயிட் பண்ணால் டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு அப்படியே நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்படியே வாங்க நடக்கலாம். இன்னும் 1 கிலோமீட்டர் நம்ம நடக்கணும். கூட என் ஃப்ரெண்டும் வந்து வரா. அவள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வீடியோவில் வரா. சரி வாங்க அப்படியே பார்ப்போம். இந்த சைட் திரும்பணும். இந்த சைடு நடக்கணும். இப்போ வெயில் நமக்கு தெரிஞ்சுக்காது. ஆமாம். ஏதாவது ஜூஸ் கடை இருந்தால் ஜூஸ் குடிச்சிட்டு போகலாம். நந்தினி அங்கே குடிச்சிட்டு போகலாமா? இதோ அங்கே ஜூஸ் கடை ஒன்று இருக்குது பாருங்களேன். அங்கே போய் நம்ம ஜூஸ் குடிக்கலாம். சைடில் தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப வெயிலாக இருக்குது. அங்கே குடிக்கலாமா ஜூஸும் இருக்குது, இளநியும் இருக்கும். எது வேணுமோ குடிக்கலாம். லைரி ரோடு கிராஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஜூஸ் சொல்லியாச்சு. நமக்கு அந்த ஜூஸ் வந்துடுச்சு. இதை அப்படியே குடிச்சிட்டு நம்ம பீச்சுக்கு போகலாம். இப்போ நம்ம பீச்சுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. ஒரு 500 மீட்டர் தான் இருக்குது பீச்சுக்கு. அப்படியே நடந்து வரோம். இந்த இடம் நடக்க நல்லா இருக்குல்லடி. மரம்லாம் இருக்கனால நல்லாயிருக்கு. மெயின் ரோட்டில் தான் வெயில் தாங்கவே முடியல. நிறைய மரம் இருக்குல்ல. ஆமாம், ஏரியாவும் நல்லாயிருக்கு. நம்ம வந்து பீச்சுக்கு வந்தாச்சு. தூரத்தில் பீச் தெரியுது பாருங்களேன். நல்லா இருக்குல்லடி இந்த பீச்சு. மெரினா பீச் வந்து போயிருக்கோம் இதுக்கு முன்னாடி, அப்படி தானே? ஆனால் அது ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும். நம்ம தான் இது வாலண்டியராக நடந்து வந்திருக்கோம். ஆமாம் ஆமாம். வெயிலாக இருக்குது. கொஞ்சம் நேரம் எங்கேயாவது உக்காந்துட்டு அப்புறம் போகலாம். ஃபைனலி ஒரு வழியாக நம்ம பீச்சை ரீச் பண்ணிட்டோம். வாடி அப்படியே போவோம். கூட்டம் அந்தளவுக்கு இல்லை. மேபி ஈவினிங் ஆக ஆக கூட்டம் வர சான்ஸ் இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. என்ன வெயில் அடித்தாலும் கொஞ்சம் இந்த கூலிங்க தெரியுதுல்ல. யாருமே இல்லாத பீச்சை இப்போ தான் பார்க்கும். ஆமாம், க்ரௌடு வரும்டி. ஈவினிங்கில் தான் வரும். இது கொஞ்சம் வெயிலாக இருக்குல்ல. அவங்கள அப்படியே கொஞ்சம் நேரம் போய் நம்ம விளையாடிட்டு வருவோம். லெட்ஸ் கோ. ஆமாம், ஒரு பெரிய அலை வருது. 2 பசங்களும் பாருங்க ஜாலியாக விளையாடிட்டு இருக்கானுங்க. ஏதோ ஷூ இருக்குல்ல தண்ணிக்குள்ள. ஏதோ பயப்படாத. இப்போ தாங்க கொஞ்சம் நேரம் தண்ணியில் விளையாடிட்டு வந்து உட்காந்துருக்கோம். நந்தினி வீடு கட்டலாமா மண்ணில்? ஆமாம், முதல்ல மண்ணில் கட்டலாம். இதுதான் நாங்கள் கஷ்டப்பட்டு கட்டின வீடு. ஏன் நந்தினி? என்ன கொஞ்சம் குட்டியாக இருக்கும்.
கதவு தான் காணோம். கதவு இதுதான் கதவு, இதுதான் ஜன்னல். எங்கள் வீடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப நல்லா இருக்குங்க. கடல் தண்ணி உப்பாக தான் இருக்கும், வேறு எப்படி இருக்கும்? ஜாலியாக இருக்குது. நம்ம அப்படியே நடப்போமா அந்த சைடு, அப்படியே அப்படியே அந்த கரையை ஒட்டி நடக்கலாம், நல்லாயிருக்கும். பெரிய அலை. நனைஞ்சிருச்சு, ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருச்சுடி. ஏய் இதென்ன இவ்வளோ வருது? அங்கே பாரு பெரிய அலையா வருது. அங்கே பாருடி பெரிய அலையா வருது. இன்னொரு பெரிய அலை வருது. அங்க பாரு அங்க பாரு அங்க பாரு. ஐயோ வீடியோவே ஆடிடுச்சு. நம்ம பீச்செல்லாம் சுற்றியாச்சு. இப்போ காளான் பேல்புரியும் வாங்கிட்டு போயிட்டுருக்கோம் உட்காந்து சாப்பிட. இடம் இருக்கு, ஆனால் வந்து ரேட் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஏன் நந்தினி? ஒரு காளான் வந்து 50, பேல்பூரியும் 50, டோட்டலாக 100 ஆகிடுச்சு. பட் வெளியே வந்து 30 அப்படி தான் சொல்லுவாங்க. மேபி இடத்துக்கு தகுந்த மாதிரி ரேட்டு இருக்கலாம். நீங்கள் ஸ்பாட் பார்க்கலாம் உட்காந்து சாப்பிட. அங்கே போகலாமா? ஃபைனலி நம்ம ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் ஆர்டிஓ பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கோங்க. திருவான்மியூர் ஆர்டிஓ பஸ் ஸ்டாப்பில். இங்கேருந்து பஸ் ஏறி திருவான்மியூர் பஸ் ஸ்டாண்டு போய் அங்கேருந்து நாங்கள் வீட்டுக்கு போயிடுவோம். இன்றைக்கி நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.